அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. திமுகவும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரே ஒரு நேர்கோட்டில் பயணிக்குது. ஏன்னா 2 பேர்களும் வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு சென்று வந்தவங்களை வந்து கொண்டாடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கேட்டு பாத்தீங்க. அவர் 3 மாத காலம் வெளியூரில் இருந்தார், வெளிநாட்டில் இருந்தார். வந்ததும் ஊடக கவன ஈர்ப்புக்காக ஏதோ பேசியிருக்கிறார். ஊடகங்களின் கவன ஈர்ப்புக்காக பேசுவோரின் பட்டியலில் அவர் மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறார். ஆகவே ஆளும் கட்சியை விமர்சித்தால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பது அவருடைய உத்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. அவர் ஒரு எதிர்கட்சியாக தன்னை நினைத்து கொண்டு, அதாவது அதிமுக எதிர்கட்சி அல்ல, பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி என்பதை போன்ற ஒரு கற்பனா உலகத்தில் இருந்து கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள், அதையெல்லாம் அவர் தன்னுடைய கற்பனைகளில் இருந்து, யூகங்களில் இருந்து, கருத்துக்கள் என்கிற பெயரால் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களுக்கு இப்போது போதிய வலு இல்லை என்பதுதான் உண்மை.